முதல் செய்தி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில், நாடாளுமன்றத்தில் ஒரே பிரச்சனை, கூச்சல், குழப்பம், அடிதடி அளவுக்கு போய்விட்டது. இதெல்லாம் பண்ணால் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. இதெல்லாம் யார் பண்ணுவா? கூச்சல், குழப்பம், அடிதடி எல்லாம் போகிறது யார் பண்ணுவா? அந்த காலத்து கருணாநிதி காலத்திலேருந்து சட்டசபையை இப்படி தானே நடத்துனாங்க. இந்தியாவுக்கே வழிகாட்டினவங்க இவங்க தான். சட்டசபையில் வேஷ்டி அவுக்கலாங்கிறத முதலில் இந்தியாவுக்கு உணர்த்தியவர் கருணாநிதி. அதுவரை இந்தியா சட்டசபையிலையும் அது மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. தமிழ்நாடு சட்டசபைக்கு சபாநாயகராக வருதுன்னா அவ்வளோ பேர் ஓடுவாங்க. கருணாநிதி இருந்தாருன்னா காலி அந்த சட்டசபை. மற்றவர்களெல்லாம் நாகரிகமாக நடத்துனாங்க. சட்டசபையில் இவங்க பண்ணாத அநியாயமாக, அக்கிரமமாக. நாடாளுமன்றத்துக்கு போனால் அங்கேயும் நாசமாக போச்சு நாடாளுமன்றம். கத்துறான், இது பண்ணுறான். தர்மேந்திர என்ன விஷயமாக கத்துனாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் அப்படின்னு கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர், அவர் என்ன சொன்னார்? வேறு ஒன்றும் சொல்லலை. அதாவது தமிழ்நாடு எம்பிக்கள் நாகரிகமற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த தேசிய கல்வி திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், அதை போயிட்டு இந்திய திணிக்கிறாங்கிறான். என்னென்னமோ மக்கள் மும்மொழி கொள்கையை எதுக்குறாங்கிறான். தமிழ்நாட்டு மாணவர்கள் வருங்காலத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்கான். நாகரிகம் இல்லாத எம்பிக்கள் இப்படி இல்லாதையும் பொல்லாதையும் பொய்யையும் சொல்லி மக்களை குழப்புகிறார்கள். நல்ல கல்வியை படிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மனசாட்சி இருக்கும்ல. நம்ம மனசாட்சிப்படி பேசுவோம். இந்த திருட்டு கூட்டத்தை பற்றி விடுங்க. இப்படி சொன்னதில் என்ன தப்பு? அவர் ஒரே ஒரு தப்பு பண்ணியிருக்கார். நாகரிகமற்றவர்களாக இருக்கிறார்கள்னு சொன்னது தப்பு. காட்டு மிராண்டிகளாக இருக்கிறார்கள் தமிழ்நாடு எம்பிக்கள்னு சொல்லியிருக்கணும். ரெண்டாவது, தமிழ்நாடு திமுக எம்பிக்கள்னு சொல்லியிருக்கணும். அவ்வளோதானே? உடனே இவர் ஸ்டாலின், நாவடக்கம் தேவையா? நாவடக்கத்தை பற்றி நீங்கள் பேசலாமா? வாயில் வர்றது பூரா மோசமான வார்த்தை. உங்கள் எம்பிங்க, எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காரு. வாயை எப்படி திறக்கணும், எப்படி பேசணும்னு சொல்லி கதையாக இருக்க. அதனால் நாவடக்கம் தேவையா? முதல்ல நாவடக்கத்தை உங்களுக்கும் கட்சிக்காரனுக்கும், கட்சி எம்எல்ஏ எம்பிக்கு சொல்லிக் கொடுங்க. அப்புறம் போயிட்டு நாவடக்கத்தை பற்றி மற்றவங்க சொல்லலாம். அவங்க கனிமொழி சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களை அவமதித்து விட்டார். தமிழ்நாடு உங்களை அவமதித்தா தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கெடுத்தாலும் நாங்கள் என்ன இடித்த வாயங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டுறதுக்கு. அவங்க தமிழ்நாடு எம்பிகள் நாகரிகமற்றவர்கள்னு தான் சொன்னாங்க. தமிழக மக்கள் நாகரிகமற்றவர்கள்னு சொல்லலை. கனிமொழி போய் இதை நல்லா இது போட்டு பாருங்கள், வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து போட்டு பாருங்கள். எங்களெல்லாம் முட்டாளாக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை திட்டினா தமிழக மக்கள் சொன்னால் நாங்கள்லாம் கேட்டுருவோமா? தமிழ்நாட்டு மக்கள்லாம் கேட்டுருவாங்களா? அப்படியே திசை திருப்புறாங்க. தமிழ்நாட்டு மக்களை சொல்லிட்டார். அதுவும் நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள் அல்ல. நீங்களாம் 4000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சாலுங்க. நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளே அல்ல. அதனால் தமிழ்நாடு மக்களை தர்மேந்திர பிரதான் மந்திரி வந்து சொல்லவே இல்லை. உங்கள் திமுக எம்பியைத்தான் சொன்னார். அவர் சொன்னதில் எந்த தவறும் இல்லை. அவர் சொன்னது சரியான இதுதான், சரியான வார்த்தைகளைத்தான் உபயோகித்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் காட்டு மிராண்டிகள்னு உங்களை சொல்லியிருக்கணும். சரி, நம்ம இவங்க சொல்கிறாங்களே எங்களை எப்படி இது இல்லாமல் நாகரிகமற்றவர்கள் இருக்கிறார்கள்னு சொன்னதுக்கு கோவிக்கிறாங்களே. நம்ம பார்ப்போம் என்ன நடந்ததுன்னு. முதல்ல எம்பியாக பதவி ஏற்கிறாங்க. எம்பியாக பதவி ஏற்றுனா இதுவரை இந்திய வரலாற்றிலே எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்திருக்காங்க. சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பல பேர் அலங்கரித்த அந்த நாடாளுமன்றம். இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சலுமே, இதை இது பண்ணுறவன், பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுறவன், இந்த மாதிரி நாட்டை கொள்ளையடிக்கிறவன் பூரா எம்பியாக போய் உக்காந்தான். சரி, பதவியாக இருக்கணும். என்ன முறை இதுவரை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. இந்திய அரசியல் சட்டத்தின் மீது இது வச்சு உறுதிமொழி எடுக்கணும். அதுதானே உதயநிதி மேலே வச்சு உறுதிமொழி எடுத்தீங்களே, இந்த வீடியோவை பாருங்கள். அத்தனை எம்பியும் எப்படி எடுத்தான்னு இந்த வீடியோவை பாருங்கள். வாழ்க உதயநிதி ஸ்டாலின்! வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின்! வருங்காலம் எங்கள் உதயநிதி! வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி! வாழ்க உதயநிதி! வருங்கால தமிழகம் இளைஞரணி அமைப்பாளர் வாழ்க! வாழ்க தலைவர் தளபதியின் புகழ்! வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க! வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர்
அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர். எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். எதிர்காலம் சின்னவர் வாழ்க. அத்தனை எம்பியும் ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்கன்னு வெக்கம் இல்லாமல் அரசியல் சட்டத்தை பற்றி சொல்லாமல் ஸ்டாலினும் உதயநிதியும் இந்தியா பூரா பெரிய இவங்களா? அவங்கள பற்றி நீங்கள் இப்போ சொல்லி உறுதிமொழி எடுத்தால் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கலாம் அப்போ உங்களை நாகரிகமற்றவர்கள் சொன்னதில்லை, காட்டு மிராண்டிகள் முட்டாள்கள்னு சொல்லியிருக்கணும் தர்மேந்திர பிரதான். அவர் நல்ல வார்த்தையை உபயோகித்தார். இப்படி போய் பார்லிமெண்ட்டில் போய் பதவி ஏற்கும்போது எதை சொல்லி பண்ணணும்னு தெரியாமல் இங்கே இருக்கிற லோக்கல் அரசியல் பொதுக்கூட்டத்தில் கத்துற மாதிரி உதயநிதி வாழ்க இது வாழ்கன்னு நீங்கள்லாம் காட்டு மிராண்டிகள். அவர் சொன்னது தப்பு இல்லை. அடுத்தது பாருங்கள், டே போடாங்கிறாரு தயாநிதி மாறன். பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த மாதிரி இந்தியாவிலேயே எந்த ஒரு எம்பியாவது எந்த ஒரு மாநிலத்தில் இருக்கும் எம்பியாவது வார்த்தைகளை பேசுவாங்களா? தயாநிதி மாறன் தான் உதயநிதி வாழ்கன்னு எடுத்தார் உறுதிமொழி. அப்போ இவ்வளவு கீழ்த்தரமாக, அதுவும் கனிமொழி ஒழியெல்லாம் நிறையா இருக்கு இங்கே. இவர் நடந்த விஷயங்கள், இவருங்க பேசின விஷயங்கள், அது மாதிரி கேவலமாக போய் பார்லிமெண்ட்டை அவமதிச்சுட்டு தர்மேந்திர பிரதான் சொன்ன ஒன்று யோகியர்கள் மாதிரி எங்களை எப்படி நாகரிகமற்றவர்கள்னு சொன்னாலும் யோகியர்கள் மாதிரி பேசி இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கி அவரே சொல்லிட்டார், தெரியாமல் சொல்லிட்டான் பண்ணிட்டார். இந்த கூட்டத்திட்ட போய் எல்லாம் சமூக விரோதியாக இருக்கான், இவன்ட்டு போய் நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டார். தர்மேந்திர பிரதான் வாபஸ் வாங்கினது தவறு, நீங்கள் அதை திரும்ப பெற்றிருக்கக்கூடாது, நீங்கள் சொன்னது சரியான வார்த்தைகள், எங்கள் தமிழ்நாட்டில் திமுக எம்பிகளை பற்றி நீங்கள் சொன்னது சரியான வார்த்தை, அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த தடவை நீங்கள் சொல்ல வேண்டுமானால் காட்டு மிராண்டிகளாக இருக்கிறார்கள் என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும் என்று தர்மேந்திர பிரதானை கேட்டுக்கொள்கிறோம்.